ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குரூப் 2 மெயின்ஸில் ட்ரோன்கள் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரோன்களோட வகைகள், ட்ரோன்களை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், ட்ரோன்களை பயன்படுத்துகிறதுக்கு அரசாங்கம் போட்டிருக்க விதிமுறைகள் என்னென்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரோன்கள்னால் என்ன அப்படின்னா, அது ஒரு ஆளில்லாத விமான ஊர்தி, அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கல், அப்படி இல்லைன்னா தொலைவிலிருந்து இயக்கப்படும் வான்வெளி அமைப்புகள், ரிமோட்லி பைலட்டட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆளில்லா விமான அமைப்புகளின் வகைகள் என்னென்னா, இதை நிறை அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு நானோ ஆளில்லா விமான அமைப்பு. இது 250 கிலோகிராம் அப்படி இல்லைனா அதுக்கும் குறைவான எடை இருந்துச்சு அப்படின்னா அது நானோ ஆளில்லா விமான அமைப்பு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மைக்ரோ ஆளில்லா விமான அமைப்பு. இது 250 கிராம்லேருந்து 2 கிலோகிராம் வரைக்கும் எடை அமைப்பு இருக்கும். மூணாவது என்னென்னா, சிறிய ஆளில்லா விமான அமைப்பு. இது 2 கிலோகிராம்லேருந்து 25 கிலோகிராம் வரைக்கும் வெயிட் இருக்கும். நாலாவது என்னென்னா, நடுத்தர ஆளில்லாத விமான அமைப்பு. இது 25 கிலோகிராம்லேருந்து 150 கிலோகிராம் வரைக்கும் வெயிட் இருக்கும். லாஸ்ட்டாக என்னென்னா, பெரிய ஆளில்லாத விமான அமைப்பு. இது 150 கிலோகிராமுக்கும் மேலே நிறையுடையவை. இப்போ இதோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். ரயில் பாதுகாப்பில் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து ஸ்வமித்வா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அணுகிறதுக்கு கடினமான கிராம பகுதிகளில் இந்த ட்ரோனை பயன்படுத்தி மேப்பிங் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து கோவிட்-19 தடுப்பூசிகளை எளிதில் கொண்டு செல்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்துகிறோம். செல்ல முடியாத இடத்துக்கெல்லாம் இந்த ட்ரோனை பயன்படுத்தி நம்ம அந்த இடத்துக்கெல்லாம் கோவிட்-19 தடுப்பூசிகளை கொண்டு போகிறோம். முக்கியமாக எங்கெங்கே அப்படின்னா, மணிப்பூர், நாகாலாந்து மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பகுதிக்கு தடுப்பூசிகளை நம்ம கொண்டு செல்கிறதுக்கு இந்த ட்ரோனை நம்ம யூஸ் பண்ணுறோம். கோவிட்-19 பெருந்தொற்றின் போது கட்டுப்படுத்தப்பட்ட மண்டல பகுதிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதுக்கு இந்த ட்ரோன்கள் நம்ம பயன்படுத்தணும். மத்திய அரசு 2022 பட்ஜெட்டில் கிஷான் ட்ரோன்களை யூஸ் பண்ணி வேளாண் உற்பத்தியை பெருக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. உதாரணமாக பூச்சி மருந்து தெளிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம ட்ரோன்களை யூஸ் பண்ணுறப்ப அது மூலிமா உற்பத்தியை பெருக்கலாம். அடுத்து தமிழக அரசு 2022 பட்ஜெட்டில் குற்றங்களை தடுக்கிறதுக்காக மாநகரங்களில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் நடமாடும் ஆளில்லா விமான அலகு காவல் படைப்பிரிவு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ட்ரோன்களில் மிக முக்கிய பயன்பாடு என்ன அப்படின்னா, இராணுவ நடவடிக்கைகளில் இது சிறப்பான செயல்பாடுகளை பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு நிறைய ட்ரோன்களோட பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அப்படியே டிஆர்டிஓ லக்ஷயா, டிஆர்டிஓ நிசாந்த், டிஆர்டிஓ ரஸ்ட்ரம், அமெரிக்காவின் பிரிடேட்டர் யூஏவினா அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள், இஸ்ரேலின் ஹேரான் அமைப்புகள். இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உளவு மற்றும் போர் பணிகளுக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம ட்ரோன் விதிகளை பற்றி பார்க்கலாம். ட்ரோன் விதிகள் 2021. ட்ரோன் என்பது ஆளில்லா விமான ஊர்தி அல்லது தொலைவிலிருந்து இயக்கப்படும் வான்வெளி அமைப்பு. முன்னாடியே பார்த்துட்டோம். ட்ரோன் விதிகள் வரைவு 2021 என்னென்னா, நம்பிக்கை, சுயசான்றிதழ் மற்றும் ஊடுருவுதல் இல்லாத கண்காணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் 2021ஆம் ஆண்டு ட்ரோன் விதிகளின் வரைவை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அடுத்து இதோட முக்கிய அம்சம் என்னென்னு பார்க்கலாம். டிஜிட்டல் ஸ்கை இணையதளம். பல்வேறு அனுமதிகளை பெறுவதற்கு வணிக நட்பு ஒற்றை சாளர இணையதள அமைப்பு இருக்குது. இதில் குறைந்தபட்சம் மனித இடைமுகம் மற்றும் பெரும்பாலான அனுமதிகள் சுயமாகவே உருவாக்கப்படும். இதில் 3 வகையான மண்டலங்கள் இருக்குது. என்னென்ன மண்டலம் அப்படின்னா, சிவப்பு மண்டலம், மஞ்சள் மண்டலம், பச்சை மண்டலம். இப்போது ஒவ்வொரு மண்டலத்தை பற்றி பார்க்கலாம். சிவப்பு மண்டலம் அப்படிங்கிறப்ப அந்த பகுதிக்கு நம்ம ட்ரோனை செலுத்தவே முடியாது, இயக்கவே கூடாது. அந்த இடத்துலலாம் இங்கே இயக்கணும் அப்படின்னா அரசிட அனுமதி வாங்கணும். மஞ்சள் மண்டலம் அப்படிங்கிறது பச்சை மண்டலங்கள்லேருந்து 400 அடிக்கு மேலேயும், விமான நிலையம் இருக்கிற இடங்களை சுற்றி 200 அடிக்கு மேலேயும் இந்த மஞ்சள் மண்டலம் அப்படிங்கிறது செயல்படுது. விமான நிலையங்களை சுற்றி இதன் சுற்றளவு முன்னாடி 45 கிலோமீட்டர் இருந்துச்சு. இப்போ அதை 12 கிலோமீட்டராக குறைச்சிட்டாங்க.
மஞ்சள் மண்டலத்தில் வந்து ட்ரோன்களை இயக்க விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஆணையத்திட்ட நம்ம அனுமதி வாங்கணும். உதாரணத்துக்கு என்னென்னா ஏஐ, இந்திய விமானப்படை, இந்திய கப்பற்படை, இதுகிட்டலாம் நம்ம வந்து அனுமதி வாங்கணும். அடுத்து பச்சை மண்டலம். பச்சை மண்டலம்னு என்னென்னா சிவப்பு அல்லது மஞ்சள் மண்டலமாக இல்லாத பகுதியில் வந்து 400 அடி வரைக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். மஞ்சள் மண்டலத்தில் 200 அடி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து தளர்வுகள்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, முன்னாடி படிவங்கள் தேவை வந்து 25 படிவம் வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அதை 5ஆக குறைச்சிருக்காங்க. அப்புறம் கட்டண வகைகள் வந்து 72லேருந்து 4 வகைகளாக மாற்றம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நானோ ட்ரோன்கள் வந்து பைலட் உரிமம் பெறத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இறக்குமதி அனுமதி, ஆப்ரேட்டர் அனுமதி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அமைப்பின் அங்கீகாரம் போன்ற சில ஒப்புதல்களில் வந்து தேவை வந்து நீக்கிட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.